பிரெட் மாவு பிசையிறதுக்கு நான் கிரைண்டரில் வர ஆட்டா நீடர் தான் யூஸ் பண்ணுறேன். கோதுமை மாவு பிசையிறது இதில் தான் நான் வந்து எப்போதுமே பிசைவேன். வேலை செய்யும்போது போட்டு விட்டுட்டோம்னா அது நல்லா பிசைஞ்சு வந்துடும், ப்ரெட்டும் சாஃப்டாக வந்துடும். பிசையிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுனால நான் இதை தான் யூஸ் பண்ணுறது. நான் மெஷரிங் கப்பில் தான் எல்லாத்தையும் அளக்கிறேன். இதில் தான் நான் மாவு போட்டிருக்கேன். 3/4 கப்பு போட்டிருக்கேன். அடுத்து சுகர் 1/4 கப், உப்பு 1 டீஸ்பூன், ஈஸ்ட்டு இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் தான் யூஸ் பண்ணுறேன், அது 2 ஸ்பூன். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு நான் கிரைண்டரை ஆன் பண்ணி விட்டுடுறேன். ஒரு 2 நிமிஷத்தில் அதெல்லாம் ஓரளவுக்கு மிக்ஸ் ஆயிரும். 1/4 லிட்டர் பாலை லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். அதுலேயே பட்டர் போட்டுக்கிறேன். நான் 50 கிராம் பட்டர் கிட்ட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு ஓரளவு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து பாலையும் பட்டரையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எக்கை ஆட் பண்ணுறதுனாலும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒன்று காய்ச்சி ஆற வச்ச பாலாக இருக்கணும். ரொம்ப சில்லுன்னு இருந்தால் அப்படியே எடுத்து யூஸ் பண்ணுறோன்னா நமக்கு வெது வெதுன்னு இருந்தால் போதும், சூடாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் பட்டரை வந்து அதிலையே போட்டு அந்த சூட்டுலேயே மெல்ட் ஆகிற மாதிரி பண்ணிட்டேன். அப்படியே இதில் ஆட் பண்ணிட்டு வரலாம். சப்பாத்தி மாவும் இப்படி தான் நம்ம பிசையணும். மாவை போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினோன்னா நமக்கு பக்குவம் தெரியும். ஒரு 2 மினிட்ஸ்லேயே மாவு நல்லா திரண்டு வந்துடும். இந்த பதத்தில் நமக்கு தெரியும் இன்னும் கொஞ்சம் வந்து மாவு ஆட் பண்ணலாமா வேணாமான்னு. இப்போ பார்த்தா மாவு வந்து ரொம்ப இலக்கமாக தெரியுது. பட் இன்னும் ஒரு 5 நிமிஷம் சுற்றுச்சுன்னா நமக்கு தெரியும். தேவைப்பட்டால் இன்னொரு 1/4 கப் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சுத்த சுத்த மாவு வந்து நமக்கு அப்படியே இதாகிட்டு ஸ்மூத் ஆகிட்டு வர்றது நமக்கு தெரியும். இது நல்லா பிசைஞ்சு ஒட்டாத வரும். அந்த பதம் வரைக்கும் நம்ம பிசையணும். இதான் பாருங்கள் மாவு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ ஸ்ட்ரிச் ஆகாது. மாவு ஓரளவுக்கு நல்லா திரண்டு வந்துருச்சு. கொஞ்சம் இலக்கமாக தான் இருக்குது.
அதனால் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மாவு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, தண்ணி பத்தாத மாதிரி இருக்குன்னா நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணியோ பாலோ ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இலக்கமாக இருந்துச்சுன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு மாவு ஆட் பண்ணிக்கலாம். மாவு போட்டுட்டு திருப்பியும் அதுவாக சுற்றி நல்லா பிசைஞ்சு வந்துடும். இப்போ மாவு பிசைஞ்சு 10 நிமிஷம் ஆகுது. இப்போ நம்ம ஒரு பார்ட் எடுத்து இப்படி பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச்சபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி டக்குன்னு பிய்யக்கூடாது, கொஞ்சம் நேரம் இப்படி இழுக்க வரணும் மெலிசா. இப்போ இந்த மாவை நம்ம கொஞ்சமாக எடுத்து இழுத்து பார்க்கணும், இப்படி ஸ்ட்ரெச்சபிளாக வரணும். இந்த மாதிரி நமக்கு பிஞ்சு போகக்கூடாது டக்கு டக்குன்னு. இப்படி ஸ்ட்ரெச்சபிளாக வந்துச்சுன்னா ஓரளவுக்கு பதமாக பிசைஞ்சாச்சுன்னு அர்த்தம். இது ஒரு 10-15 நிமிஷத்துலேயே நமக்கு இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வருதான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துடணும் மாவை. இதுக்கு மேலே பிசைஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பட் இந்த மாதிரி நமக்கு ஸ்ட்ரெச் ஆகணும். அவ்வளோதான், நம்ம பிரெட் மாவு ரெடி ஆயிடுச்சு. நல்லா பிசைஞ்சு எல்லா மாவையும் ஒன்று சேர்த்து வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இது ஸ்ட்ரெச் ஆகும். இப்படி எடுத்து கொஞ்சமாக எடுத்து இப்படி பொறுமையாக இப்படி ஸ்ட்ரெச் பண்ணோம்னா அது நமக்கு ஸ்ட்ரெச் ஆகணும். இந்த பதம் தான் நம்ம பார்க்க வேண்டிய பதம். இந்த அளவுக்கு மாவு பதம் வந்த உடனேயே நம்ம எடுத்துடலாம். கையில் பிசைஞ்சாலும் இவ்வளோ நேரத்துக்கு நம்ம பிசைஞ்சு தான் ஆகணும், இந்த ஸ்ட்ரெச்சபிள் மாதிரி வர வரைக்கும். இதை 1/2 hour கழித்து பார்ப்போம். மாவு வந்து டபுள் ஆகிருக்கும், நல்லா ஊறி வந்திருக்கும். ப்ரெட்டுக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. நல்லா பொங்கி வந்துருச்சு பாருங்கள், அழுத்துனா நல்லா உள்ளே போகும். இதுதான் பேசிக் பிரெட் மாவு. நம்ம இதை வச்சு நமக்கு கார்லிக் பிரெட் வேணுனாலும் செஞ்சுக்கலாம், சும்மா நார்மல் பிரெட் வேணுனாலும் செஞ்சுக்கலாம். ரொம்ப சாஃப்டாக நல்லா வரும். கோதுமை மாவு தேவையான அளவு உப்பு போட்டுட்டேன். இது ஒரு நிமிஷம் அப்படியே சுற்றும் போது ஒரு ஸ்பூனை வச்சு இப்படி கிளறி விட்டுட்டிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஒரு 2 நிமிஷம் உப்பு போட்டு சுற்றுனதுக்கப்புறம் வேணுங்கிற அளவு தண்ணி ஆட் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணோடனே நமக்கு நல்லா எல்லாம் திரண்டு வர ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் நம்ம அளவாக தான் தண்ணி ஊற்றணும். இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு வரலாம், நமக்கு தெரியும். இந்த பதத்தில் 2 நிமிஷம் ஓட விட்டோம்னா ஓரளவுக்கு எல்லா மாவும் திரண்டுரும். இதில் நம்ம வந்து பிடிச்சி பார்ப்போம். ஓரளவுக்கு ஈரப்பதம் இருக்கிற மாதிரி இருந்தால் இந்த தண்ணியே போதும். தேவைப்பட்டால் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம், அதுக்கு மேலே தேவை கிடையாது. இதுலேயே மாவு நல்லா பிசைஞ்சு வந்துடும்.
கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல ஒரு சிலருக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஆயிலோ வாட்டரோ ஆட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இப்படி ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு மாவை வந்து இப்படி பிரட்டி விட்டுட்டிங்கன்னா அது சாஃப்ட் ஆகிற மாதிரி ஆகி திருப்பியும் இதே மாதிரி நமக்கு வந்துடும். இந்த மாதிரி வரும். நம்ம எக்ஸ்ட்ராவாக மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். உள்ளார கிரைண்டர் ஃபுல்லாக மாவாக இருக்கிற மாதிரி படும். பட் அது 2 தடவை ரோல் ஆனதுக்கப்புறம் நமக்கு சரியாயிடும். இதை கையில் எடுத்து விடணும்னா அவசியம் கிடையாது. 10 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா பிசைஞ்சு வந்துடும். எக்ஸ்ட்ரா 5 மினிட்ஸ் நம்ம போட்டதில் பாருங்கள், இங்கே இருந்த தண்ணி எல்லாமே போயிடுச்சு. மாவும் பழையபடி நல்ல பதமாக வந்துருச்சு. கையில் ஒட்டாத அளவுக்கு மாவு வந்துருச்சு. இவ்வளோதான். நம்ம இதோட ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம சப்பாத்தி மாவு ரெடி ஆயிடுச்சு. 5 மினிட்ஸ் டு 10 மினிட்ஸ்குள்ளார வேலை முடிஞ்சிடும். கரெக்டான அளவு தண்ணியும் உப்பும் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா போதும். அது பாட்டுக்கு ஓடி முடிஞ்சிடும்.